ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி மதிய சாப்பாடு என்னென்னு பார்க்கலாம். சுட சுட வெள்ளை சாதம். இது கத்திரிக்காய் முழுசாக போட்ட குழம்பு அப்படின்னு சொல்ல முடியாது, புளி ஊற்றாமல் செஞ்சுருக்கேன், கிரேவி மாதிரி. அப்புறம் ரசம், மோர் அடித்து வெண்ணெய் எடுத்துகிட்டு மோர் எடுத்து வச்சுருக்கிறேன். இது முருங்கைக்கீரை பொரியல். அப்புறம் கொஞ்சமாக வடகம் பொரித்து வச்சுருக்கிறேன். எனக்கு மதியத்துக்கு வடகம், முருங்கைக்கீரை பொரியல். சாப்பாடு போட்டாச்சு, குழம்பு மட்டும் ஊற்றிக்கலாம். இது புளி ஊற்றாமல் அப்படியே கிரேவி மாதிரி செஞ்சேங்க. இது எப்படி உங்களுக்கு ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் வீடியோ போடுறேன். சூப்பராக இருக்குங்க. இந்த கத்திரிக்காய் வந்து காம்போடு அப்படியே போடணுங்க, அப்போ தான் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் பாருங்கள் எப்படி குழஞ்சி வெந்து வந்திருக்குதுன்னு. இந்த ஒரு கரண்டி குழம்பு போதும். ஒரு கத்திரிக்காய் இந்த குழம்பு இருந்தால் ஒரு டிஃபன் பாக்ஸ் சாப்பாட்டுக்கு போதும். அந்தளவுக்கு காரசாரமாக டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செய்வீங்களா இல்லை செஞ்சதில்லை அப்படின்னு சொன்னால் நான் சொல்லுங்கள், நான் வீடியோ போடுறேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுதான் என்னோடய லஞ்ச் பாக்ஸுக்கும் மதியத்துக்கும் நான் செஞ்ச சாப்பாடு. நீங்கள் எல்லாம் என்ன சாப்பாடு செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள்.